வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 92. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எனக்குமே ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேருந்து பண்ணது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமாக இன்றைக்கி போடலாம் அப்படின்றது தான் ஐடியா. அதில் தான் ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமாக எடுத்தது. டைப் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன கொஷின்ஸ்னால் இங்கேயே நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் படிங்க. ஆனால் சின்னதாக ரொம்ப சொல்கிறது குட்டியாக ஸ்டோரி மாதிரி சொல்கிற குட்டி ஸ்டோரி மாதிரி நான் சொல்கிறேன். அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு கே வேல்யூ கொடுப்பாங்க. கேன்றது சம் வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூ. இந்த வேல்யூக்குள்ளே இருக்கிற ஏதாவது இண்டெக்ஸ் வேல்யூ அவங்க கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ 3னா 3வது சின்ன நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ டைனமிக்காக நம்ம அது மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ 4வதுனா இந்த எலமெண்ட்லேருந்து 4வது சின்ன நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது, 4வதாக இருக்கிற சின்ன நம்பர் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அது 4வது சின்ன நம்பர் கண்டுபிடிச்சா போதும். பைத்தானில் இது ரொம்ப ஈஸியாகவே போடலாம். ஸோ அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இது ஆர்டர் ஆஃப் எண்டில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே போடலாம் பைத்தான் இது. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் கேசஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கணும், சரிங்களா? ஸோ இன்புட் ஓகேங்களா, இன்புட் நம்ம வாங்கிட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் டி. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ரொட்டீனாக ஒன்றா மாற்றி கொடுத்துட்டே இருப்போம். அதுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டே இருப்போம் வேல்யூஸை. அது நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேல்யூ வாங்கணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் வாங்கணும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு அதோடய சைஸு. ஸோ அது இன்புட்டை வாங்கிக்கலாம். ஸோ அது எந்த யூஸ்மே பண்ண போகிறதில்ல, சும்மா அது வச்சுப்போம். ஸோ எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை லிஸ்ட்டாக மாற்ற போகிறோம். லிஸ்ட்டாக மாற்ற மாதிரி அதை மேப்பாக மாற்றி இன்புட்டாக கன்வெர்ட் பண்ணணும். எதை இன்புட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த இன்புட்டை வாங்கி டாட் ஸ்ப்ளிட் பண்ணி, ஸோ இன்புட்டுக்கு நீங்கள் ப்ராக்கெட் பண்ணணும். இப்போ போடலாம், எதாவது வரும். ஓகே, தென் நம்ம என்ன பண்ணணும்னா வாங்க லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எல் ஈக்குவல் டு சார்ட்டட் எல், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு வேல்யூவை நம்ம வாங்கலை. ஸோ கே வேல்யூ நம்ம பாஸ் பண்ணவில்லை. ஸோ கே ஈக்குவல் டு அது நம்ம இன்ட்டாக வாங்கணும். அப்போ அதோட இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதோட கே வேல்யூ நமக்கு கிடச்சாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல அதோட இண்டெக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியான வேலை தான். எல்லோட கேத் இண்டெக்ஸ் வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ரன் பண்ண உடனே வேல்யூஸ் கேட்குது. நான் ஒரு வேல்யூ மட்டும் ஃபஸ்ட் செக் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ரொம்ப வேல்யூ நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஃபஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ போட்டு செக் பண்ணலாம். அது ஒழுங்காக ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு. ஸோ 5 வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த 5 வேல்யூ என்ன வேல்யூனா இருக்கிற வேல்யூ அப்படி நம்ம தூக்கியில் பேஸ்ட் பண்ணிடலாம். 5 வேல்யூ இதுக்குள்ளே நம்ம 4வது இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 4வது இண்டெக்ஸ் இதுனா 15. பட் நம்மளுக்கு 20 வந்திருக்கு. ஏன் 20 வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு 4ன்னு கொடுக்குறாங்கன்னா 0 1 1 2 3 4 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். பட் இது நம்ம இப்போ இதில் ஜீரோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ அதனால் -1 பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இப்போ கரெக்டான ஆன்சர் தரும். -1 பண்ணியாச்சு. 1 பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்புட் கேட்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்புட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நான் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் 5 பாஸ் பண்ணணும், ரைட்? ஸோ 5 பாஸ் பண்ணணும். அப்புறமா இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை பாஸ் பண்ணணும். அப்புறமா 4வது இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். கரெக்டாக 4வது இண்டெக்ஸ் நினைக்கிறேன். ஆன்சர் கொடுத்தோடனே நமக்கு ஆன்சர் 15 வருது கரெக்டாக. அதே மாதிரி தான் இங்கேயும் 15 வருது, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம 2 வேல்யூக்கும் கொடுத்து பார்க்கலாம். அது 2 சொல்லிட்டு ஃபைனலாக நான் இப்போ 2 வேல்யூ கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 6. ஸோ 6க்கு அப்புறமா அதோட வேல்யூ என்னென்னா 6க்கு அப்புறம் அதோட வேல்யூ இது தான். இதை கொடுத்துட்டு நமக்கு அப்புறம் 3ன்னு கொடுக்கணும், கரெக்டாக. 3 தேர்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் 7. ஸோ 7 வந்துருச்சு. ஆன்சர் 7 வந்துருச்சுங்களா? அப்புறமா நம்மளுக்கு திருப்பினா 5க்கு அப்புறமா ஸோ நம்ம அப்புறம் 5 கொடுக்கணும். இப்போ 5 எலிமெண்ட் கொடுக்க போகிறேன். அந்த 5 எலிமெண்ட் என்னென்னா இதுதான் அந்த 5 எலிமெண்ட்னு சொல்லிட்டோம். இதுக்குள்ளே நம்ம 4th எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ கண்டுபிடிச்சோன்னா 15 வந்துச்சு. ஸோ 7 15 கரெக்டாக வந்துருச்சு. இங்கேயுமே 7 15 கரெக்டாக தான் வந்துருக்கு, சரிங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான், ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்ட் பண்ணி அது எத்தனாவது இண்டெக்ஸில் அந்த ஸ்மால் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.